ஓவரா சீன் போட்டாலும் எங்களுக்கு அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணி தேம்ஸ் ரிவருக்கு நடுவில் ஒரு வீடு கொடுத்தாரு எங்க சித்தப்பா. இந்த தேம்ஸ் ரிவர்ல தான் என் வாழ்க்கையோட இந்த எபிசோடோட பேரு கல்யாணம் கத்திரிக்காய். வீட்டை கொடுக்குற நீங்க பழைய ஞாபகத்துல ஆலப்பி போட் ஹவுஸ் கூட்டு வரீங்க. அது வேற இது வேற. உள்ள வந்து பார் காட்டுறோம் உனக்கு. டேய் சித்தப்பாவோட டேஸ்ட் தெரியுதா? கெத்தா இருக்குதாடா. நான் இங்க தானே இருந்திருப்பேன். ஆனா ஒரு ப்ராப்ளம். டாலி மேல ஏறி வந்தானா ஒரு சைடு ஸ்வைங், இந்த பக்கம் வந்தானா குவைங். வெரி டேஞ்சரஸ் யூ நோ. சித்தப்பா உங்க வாய்ஸ் பிளஸ் ஆனா வாய் பயங்கர மைனஸ் சித்தப்பா. லுக் அவுட் தேர் தட் சைடு. இங்க இருந்து நீ பார்த்தனா உனக்கு டவர் பிரிட்ஜ் தெரியும். ஆமா. இங்க இருந்து நீ பார்த்தனா டவர் பிரிட்ஜ் தெரியாது. லவ்லி. துப்பிட போ. டாலி. யா. லெட்ஸ் கோ. We get some food. Hey go. Hey come. Okay. செம்மையா இருக்குல்ல இந்த இடம். ஐயே சி. என்ன இது உனக்கு பிடிக்கலையா? சத்தியமா பிடிக்கல. என்னையா சொல்ற? இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா? இங்க உன்னால வாழ முடியாதா? இருக்க முடியாதா? முடியாது. அப்ப கண்டிப்பா நம்ம இங்க தான் இருக்கோம். வா. நிஷா. எந்திரி. எந்திரின்றல போ. புருஷன் கால ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இன்னைக்கு ஏன் டே. கம். வெரி குட் மா. போ. காலையிலே வா. தூங்கா சூச்சு போன விடியா. இங்க போய்க்கோ. இங்க இருந்து எப்படி போறது? 11 வரைக்கும் தூங்கு. நான் டெய்லி இப்படியே தூங்குவேன். அது 11 மணி வரைக்குமா? ஏய் உடியா. ஏய் எனக்கு ஃபுல்லா என்னோட நாள். நான் சொல்றதா நீ கேட்கணும். டாட். பழி வாங்குறியா? மொக்க. தூங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப எப்படி தூங்குற பார். தூங்கு. முடியல நிஷா. அர்ஜுன். நிஷா பாத்ரூம் நான் போகணும் நிஷா. நிஷா. அர்ஜுன் தூங்கு அர்ஜுன். ஒண்ணுக்கு வருது. என்ன பழக்கடா இது? சீக்கிரமா என்ஜாய் என்ன அர்ஜுன் பண்ண போற? ஆணி புடுங்க போறேன். இடிஞ்சிருச்சு. பாட்டும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆடின்னு இருக்குதுங்க. பீடுங்க. சித்தப்பா முன்ன இருந்த அந்த ஒரு நளினம் கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்குல்ல? அதான்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க சும்மா ஜலக் புலக் தலக் புலக்குன்னு வாழுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ கொயின்னு ஆயிடுவாளுங்க. அது ஏன் சித்தப்பா கொயின்னு ஆயிடுறாங்க? ஏன்னா ஒரு பொம்மை விளையாட கொடுத்தேன்னு வச்சுக்கோ மீயா. பொம்மையா? குழந்தைடா. குழந்தை பிறந்த உடனே அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடும். அப்போ குழந்தை பிறந்துட்டா டான்ஸ் ஆட முடியாதா? டேய் குழந்தை பிறந்துச்சுன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிட்டு மதர் ஆக்டிவிட்டீஸ் உஸ்ஸோ. நிஷா. நிஷா. நிஷா.
என்னது இது? இங்க வா. இல்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் அர்ஜுன். படுத்துக்கிறியா? எவ்வளவு நேரமா புருஷன் மூட அடக்கிக்கிட்டு இருக்கேன். என்னது இது? ட்ரெஸ் பார்பி டால் மாதிரி. இங்க வா. வெளில போகும்போதெல்லாம் சின்ன சின்னதா தான் நான் போடுறேன். புருஷன் மூட்ல கூப்பிடுறேன், ஃபுல்லா கவர் பண்ணிட்டா வர்ற. என்ன மூளை, என்ன அறிவு. இந்த ஊர்ல மல்லிப்பூ கிடைக்கல, தான் கிடைச்சது. நல்லா இருக்குல்ல? ஒரு மூடு செட் பண்ணலான்னு தான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். அல்வா ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த ஊரில் கிடைக்கல. சாப்பிடு. வேணாம். சாப்பிடு. சரி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அர்ஜுன் நான் அங்க படுத்துக்கிறேன் அர்ஜுன். நான் தூங்கலாமா? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கலான்னு சொன்ன முதல் நீ தான். நோ நோ நோ. நான் டாக்டர் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு தான் டாக்டர் நடந்தது. எப்படி டாக்டர்? என்னால் இதை ஒத்துக்க முடியாது டாக்டர். அந்த கம்பெனியை நான் சூ பண்ணுவேன். கண்டிப்பாக கேஸ் போடுவேன். யூசிங் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் 100% சேஃப். உங்களுக்கு வேண்டாந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. அவ ஒரு டான்சர் டாக்டர். இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் இதுக்கு இந்த அபார்ஷனுக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணிடுங்க டாக்டர். வேணாம் அர்ஜுன், இதுவும் நல்லா தானே இருக்கும். நம்மள மாதிரி கியூட்டா குட்டி பப்பா. நல்லா தான் இருக்கும். பட் நீ ஒரு டான்சரியா? உன் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு எப்படி நீ டான்ஸ் ஆடுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அர்ஜுன். சத்தியமான நிஷா, ப்ளீஸ் நிஷா, நீ ஆடணும் நிஷா, ப்ளீஸ் நிஷா. நீ ஆடாம இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாதையா? நீ மோஜோ எவ்வளோ அழகா இருக்கும். ப்ளீஸ். ஓகே அர்ஜுன், உன் முன்னாடி ஆடுறேன், மோஜோ கூட ஆடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ப்ராமிஸ். இன்னொரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் அர்ஜுன். தேங்க்யூ நிஷா. நாங்கள் பெற்றுக்கிறோம் டாக்டர். குட் டிசிஷன். தேங்க்யூ. ஏய் நிஷா, இங்க பாரியா. சரியா? லுசானி, வீடியோ எடுக்க டைமா இது? ஏய், குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிய வேணாமா? Facebookல போடுறதுக்கு எடுக்கிறேன். அர்ஜுன், எல்லாம் உன்னோட தான் அர்ஜுன். இன்னைக்கு ஜாலியா தானே இருந்த. Slow ஏங்க, breathing, நீங்க கொஞ்சம் slow சரியா? breathing. Take it easy, darling. Doctor's here. இவன் யாருங்க? It's gonna be Nature. okay. Just keep her calm. லேடி டாக்டர் யாரும் இல்லையா? I can't do this. என்னாச்சு? குழந்தை பிறந்துருச்சா? நாங்க பிறந்த மாதிரியே கத்துனா. Am I done? Good girl. Keep pushing, keep pushing. இல்லையா? டேய். என்னடா சொல்றீங்க? பெயின் போறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஐயோ அர்ஜுன், முடியல, வலிக்குதுடா. சரி சரி பெண் வா. அர்ஜுன் முடியல அர்ஜுன். அர்ஜுன் வலிக்குதுடா சரி அர்ஜுன். சரி சரி சரி. ஏய் ஏய் பாத்து. வலி தாங்க முடியலடா அர்ஜுன். சரி சரி சரி. நான் இருக்கேன்ல. Stay calm. ஏய், சரி குழந்தை தானே. ஓகே நிஷா, கொஞ்சம் பொறுத்துக்கோ நிஷா. இந்த மாதிரிலாம் பண்ணாதேயா, எனக்கு பயமா இருக்கியா? ப்ளீஸ் நிஷா. அவளை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஒரு தடவை அப்படியே செத்துட்டு திருப்பி உயிரோட வர ட்ரை பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே பெருசா தோணல. குழந்தை எதுவுமே இல்லை. இவன் மட்டும் எனக்கு திருப்பி வந்தா போதும், என் கூட இருந்தா போதும்னு மட்டும்தான் தோணுச்சு. நம்ம ஊரை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் குழந்தை பிறக்கும்போது அப்பா கூட நிற்கணுங்கிறது தான் ரூல். நான் அதை விளையாட்டுத்தனமாக ஓகேன்னு சொல்லிட்டேன். நிற்கும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ வலியான ஒரு விஷயம். அவளை விட எனக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ வலிச்சுது. இப்போ தான் தெரியுது நம்ம ஊரில் ஏன் அப்பா உள்ள விட மாட்டாங்க. குழந்தை பிறந்தோடனே வாழ்க்கையே மாறிடும்னு சொல்லுவாங்க. அதை நான் உண்மையிலே ஃபீல் பண்ணேன். ஒரு புது வீட்டுக்கு வந்தோம், ஒரு அழகான குழந்தை, அப்படியே குடும்பத்தோட ஜாலியாக எங்கேயாவது போய் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ என் மனசுக்கு தோணுன ஒரே இடம் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு.
இனிமேட்டு நான் என் டான்ஸ் காம்படிஷன் ஃபோக்கஸ் பண்ணி போறேன்ப்பா. Hey, hi. How are things? அந்த 8:45 வீணா நீங்க தான் வீணா சொல்லணும். She must come early. ஒழுங்கா வரணும். We must win. நிறைய ஹார்ட் ஒர்க் செஞ்சா தான் முடியும். இவனுக்கு தான் தம்பி ஐடியா கேட்டணும். என்ன ஐடியா? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. எனக்கு புரியாதா? ட்ரை மீ. சொல்லுங்களேன். அதாவது பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நீங்களே ஹாப்பியா தான் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது தான். இதை விட்டுட்டு சால்சா பால்சா லைஃபே உல்டாவாயிருக்குங்க. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா தம்பிக்கு ஒரு சீடை போட்டேங்க. நீங்க சொன்ன ஐடியா தானா? ஆமா. எதோ தப்பாங்க? நிஷா நீ சொல்லு நிஷா, நான் சொன்னதுல எதுனா தப்பு இருக்கா? குழந்தை பிறந்தா என்னால டான்ஸ் ஆட முடியாது யோசிச்சு தான் எனக்கு குழந்தை பிறக்க நடிச்சு அர்ஜுன். நிஷா, அதான் அவர் சித்தப்பாவே கிளியரா சொல்லிட்டாரு. பின்ன எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? இவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. டேய் தம்பி, நான் அதை பத்திலாம் சொல்லடா. யதார்த்தமா பேசுனேன். இவங்க ஏதோ தப்பா எடுத்துட்டு வேற மாதிரி பொம்பளைங்க எது கேட்டாலும் சொல்லிடுவியா? பெரிய மனுஷனா நீ? இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறா. டேய் தம்பி. ஏய் நிஷா, நான் அந்த இன்டென்ஷன்ல எல்லாம் நினைச்சு எதுவும் பண்ணலையா? ஏய் நிஷா, ஏன் அப்படி தேவையில்லாம பண்ற? குழந்தை பிறக்கும், வீட்ல இருப்பேன், குழந்தைய பார்த்துப்பேன், கொஞ்சம் இடத்துல தோச்சு போட்டு அப்படியே இருப்பேன் அர்ஜுன். ஏன் நிஷா இந்த மாதிரிலாம் பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? சத்தியம் பண்ணி சொல்லு, நம்ம குழந்தை மேல. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கே குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்ற? சின்ன விஷயமா? ஆமா அர்ஜுன், உனக்கு சின்ன விஷயம் தானே. நான் அந்த மாதிரி சொல்லலையா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளியா ப்ளீஸ். நினைச்சாலே கேவலமா இருக்கு அர்ஜுன். ச்சே, அவன் பிறக்கும் போது அங்கதானே இருந்த, அதை விட ஜாஸ்தி வலிக்குது எனக்கு. இதெல்லாம போய் டிஸ்கஸ் பண்ணி பேசி பிளான் பண்ணி பண்ணுவாங்க அர்ஜுன். ச்சே, தேவையில்லாம பேசாத நிஷா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னை விட எனக்கு தான் நிஷா அதிகமா வலிச்சது. எனக்கு உன் மேல இத்தனை நாள் இருந்தது லவ் தான். ஆனா இப்போ உன் மேல மரியாதை ஜாஸ்தியா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. புரியாம சும்மா தேவையில்லாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன வேணும் உனக்கு? நமக்கு என்ன இல்ல, நமக்கு எல்லாமே இருக்கு, சந்தோஷமா இருக்கும், கையில ஒரு குழந்தை இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணுங்கிற பத்தி பேசிட்டு இருக்க அர்ஜுன்? மத்தவங்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டே நீ? இப்ப நீ மட்டும் என்ன நிஷா பேசிட்டு இருக்க? நீ இது போதாது அர்ஜுன், ஐ வாண்ட் மோர். சரி இது ஒரு பார்ட் எனக்கு, but it's not all I want. அப்ப நீ மட்டும் என்ன நிஷா பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி தானே நீனும் பேசிட்டு இருக்க. அர்ஜுன், I want to sort this out. எனக்கு இத பத்தி பேசணும். சரி பேசலாம். இங்க வேணா வா வா. சாப்பிட கூட விட மாட்டோம். பசியோட கூட்டு வந்து சண்டை போடுறோம். பார்த்து அங்க கத்துனதுக்கு சாரி. உன்கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும் அர்ஜுன், என் ஃபியூச்சர் பத்தி. இப்ப பேசலாமா? உனக்கு தெரியும், டான்சிங், அந்த காம்படிஷன், இதான் என் வாழ்க்கைன்னு. பட் நீ வந்த ஃபேமிலி, குழந்தை, பட் இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு ஆடணும் அர்ஜுன், காம்படிஷன்ல ஆடணும், பார்ட்டிசிபேட் பண்ணோம், வின் பண்ணோம், அந்த மாதிரிலாம் தோணுது அர்ஜுன். பட் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வேணாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அது நடக்காது. இட்ஸ் நாட் பாசிபிள். உன் சப்போர்ட் தேவை எனக்கு. அது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா சொல்லு அர்ஜுன், யோசிச்சு சொல்லு. பண்ணவா இல்ல வேணாமான்னு? வேணாயா? இப்போ நல்லா ஃபேமிலியாக இருக்கும், குழந்தை இருக்கு, ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கு லைஃபு. எதுக்கு இது தேவையில்லாமல் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் ஆகுதியா? இது வேணாம் நிஷா. நாட் அர்ஜுன், என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி போய் டான்ஸ் ஆடுவேன். குழந்தை இருக்கு, கத்தாத சினிமா. என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன், டான்ஸ் காம்படிஷன் ஆடுவேன், ஜெயிப்பேன், என்னோட பண்ணிக்கோ. எனக்கு இனிமே உன்னை பத்தி கவலை கிடையாது. ஒண்ணு போய் கல்யாணம் பண்ண பாரு. நிஷா, நிஷா நில்லு நிஷா.